இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கான ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், அதை கவனமா கேளுங்க. பிறந்த நாளுமே நம்ம ஒரு தடவை தான் கொண்டாடும். ஆனால் ஜீசஸோட பர்த்டே மட்டும் டிசம்பர் 1 நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டெக்கரேஷன் பண்ணுவோம். அதே போல் நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவோம். நிறைய நம்ம டெக்கரேட் பண்ணோம்லாம் நம்ம என்ன செய்வோம், திங்க் பண்ணுவோம். உண்மையான கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தை டெக்கரேட் பண்ணணும். நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸா தெரியும். உள்ளத்தை டெக்கரேட் பண்ணோம்னா அது எப்படி தெரியுமா? நம்ம இருதயத்துல ஏதாவது கசப்புகள் காணப்படுமானால், பொறாமைகள் காணப்படுமானால், சண்டைகள் காணப்படுமானால், இதையெல்லாம் நம்ம நீக்கி நம்முடைய உள்ளத்தை எப்படி அலங்கரிக்கணுமா? ஆவியின் கனிகள்னால அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இதுகள்னால் நம்ம அலங்கரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் பிறப்பார். அது அந்த கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பரா இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 14:17 நாம் பார்க்கும் பொழுது, புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல, மனம் திரும்புதலும் பரிசுத்தமுமே வேண்டும் என்று வேதம் கூறியது. நாம் மனம் திரும்ப வேண்டும், அதே போல பரிசுத்தம் வேண்டும் என்று. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது என்று வேதம் கூறுகிறது. இயேசு பிறந்தார் அப்படிங்கிற நற்செய்தியை விட அவர் நமக்காக மரித்தார் அப்படிங்கறத என்னது ஒரு உண்மையான நற்செய்தி. டிசம்பர் 25 மட்டும் ஆண்டவர் பிறக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு தினம் கிறிஸ்துமஸ் என்று வேதம் கூறுகிறது. நம்பிக்கை இல்லாம கஷ்டத்துல கைவிடப்பட்டு இருளுக்குள்ளாடி இருக்கிற ஜனங்கள், இவங்க எல்லாருக்கும் நம்ம ஏசப்பா அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தை நம்ம காண்பிக்கிறது மூலமா உதவிகளை செய்வதன் மூலம் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய இருதயம் களிகூடும் என்று வேதம் கூறுகிறது. அதான் ஒரு வசனத்திலே பார்க்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் கூறுகிறது. நான் ஒருத்தங்களுக்கு நம்ம எதை செய்யறோமோ அதை நிச்சயமா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அவருக்கு நம்ம செய்த மாதிரி பிரசித்தப்படுத்தணும் என்று வேதம் கூறிய. அதுதான் என்னது கிறிஸ்துமஸ். இயேசு ஏன் பிறந்தார் அப்படிங்கிறத நாம அறியணும். இயேசுவை காட்டும் ஸ்டாராக மாறுவதுதான் உண்மை கிறிஸ்துமஸ் போடுறது. புத்தாடை மட்டுமல்ல, புது மனுஷனாக நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், காமிக்கணும். இது போல தொங்கும் தோரணமா இல்லாம நம்ம தங்கக்கூடிய ஒரு வீடாக ஆண்டவரை இயேசுவை நம்முடைய இருதயத்திலே தங்கும் வீடாக மாற்றுவதா என்னது உண்மையான கிறிஸ்துமஸ் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்து அவன் என்று சொல்லும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து காமிக்க வேண்டும். அதுதான் என்னது உண்மையான கிறிஸ்துமஸ் என்று வேதம் கூறுகிறது. அதே போல் பிறந்தார் என்னும் நற்செய்தியை விட நமக்காக அவர் மரிச்சாருங்கிறதா என்னது உண்மையான நற்செய்தியை. அவர் பிறப்பு இனிமேல் நடக்காது, ஆனா ஒரு நாள் அவர் தூதர்களோடு கூட வருவார். அது கண்டிப்பா உண்மையா நடக்க போகுது. அதுக்கு நம்மள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கோம் அப்படின்னு பாருங்க. இதன் மூலம் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரால் நம்ம நிச்சயமா நேசிக்கப்படுவோம். அப்ப நமக்குள்ளாடி என்ன பிறக்கும்? ஒரு புது நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் நம்ம உணர முடியும். அதுதான் என்னது கிறிஸ்துமஸ். உண்மையான ஒரு அமைதியான நம்பிக்கையான